ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நாம் எப்போதும் நிர்மலமாக இருப்பது அவருடைய பெரிதான கிருபை. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இதில் பங்கு வருகிற இந்த யூடியூப் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வல்லமையினாலும் புதிய கிருபையினாலும் நிரப்பப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற வேலையை ஆராதிக்கிற வேலையில் நம்முடைய வல்லமையான அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டுகளிலும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது வேதனையோடு காலத்தோடு இருப்பார்கள் என்றால் உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 103:2 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆமென். நாம் இந்த இடத்தில் நிற்பது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஆண்டவரது வாழ்க்கையில் எவ்வளவோ நம்மை நன்மை செய்திருக்கிறார். நாம் இந்த இடத்தில் நிற்பது ஒரு பெரிய நன்மை. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லக்கூடிய நேரம். என் ஆத்மாவை நன்றி சொல்லி அந்த பாடலை நான் பாடுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். அற்புதத்தின் வல்லமை வீடுகளில் வல்லமை
இந்த உலகம் ஒரு நெருக்கத்தின் பாதையை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு. தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. இந்த அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாழ்க்கையை நன்மை செய்யப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை போஷித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி வருகிறார். அதற்காக நன்றி சொல்ல இந்த அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாலாக்கும் கொள்ள நோய்க்கு நான் தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. கண்களால் மாத்திரமே அதை பார்த்து துமார்க்கு ஒரு பலனை தப்பாய் கல்வியான தேவச்சனமே, தானியேலை சிங்க கவியிலிருந்து தப்புவித்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் அந்த அக்கினி சூளையில் விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி சிங்க கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோமாக. Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus, hallelujah. இந்த கருமையான தேவச்சனமே, எந்த நெருக்கத்தில் இருந்தாலும்
இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அணுகாது. எனக்கு அருமையான தேவச்சனவே, அவரை மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இனிமேல் அவர் ஒரு எபனேசராக இருந்து நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். எனக்கு அருமையான தேவச்சனவே, அவனை தப்புவித்து நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நம் ஆண்டவர் தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்தவர்களை ஆண்டவரை தப்புவித்து கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனவே, உலகத்தின் நெருக்கத்தை பார்த்து கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். ஆனா பாருமா, கவலையா தனிமையோடு இருக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, தானியேலை சிங்க கபிலிருந்து விடுவித்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஆண்டவரே எங்கள் மாநிலத்தை விடுதலை செய்வீராக. இந்த ஆண்டவரே தேசத்தை, எங்கள் தேசத்தை விடுதலை செய்வீராக. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேச தலைவர்கள், அரசியல் தலைவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீராக செய்வீராக. தொடர்ந்து தேவனுடைய செய்தியை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். மாறாது இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலையில கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் உடைய குமாரன் எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, நீர் இந்த ஆராதனையில் தேவனுடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஊனையும் எந்த ஆத்மாவையும் ஊடுருவி செல்லுகின்ற உடைய வல்லமை, உடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற யாவருக்குள்ளும் பலனையும் விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவரே உண்டாகும்படி நீர் பேசும் உடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரோடும் இடைபடுவதாக. ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் தேவன் திறந்தருள்கிறார்கள். பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. வசனத்தோடு பேசும் ஒரு வல்லமையான செய்தியை கர்த்தர் வெளிப்படுத்தும். மரங்கள் கனிகள் கிரியை செய்வதாக பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்துகிறது. நீர் பேசும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே யாவரை நான் வாழ்த்துகிறேன். காந்தி ரோட் ஏஜி பிரேயர் சென்டர் சார்பாக யாவரை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தில் எப்படியாவது ஆராதனை ஆரம்பித்து கொள்ளலாம் நினைத்திருந்தோம். ஆனாலும் அரசாங்க அனுமதி நமக்கு கிடைக்காத காரணத்தினாலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் செபியுங்கள். சீக்கிரத்திலே நாம் ஒன்று சேர்ந்து ஆராதனை சபையிலே ஆராதிக்க கர்த்தர் வழி செய்வாராக. அதுவரைக்கும் இந்த யூடியூப் காணொலி மூலியமாக நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம். நீங்கள் யாவரும் வீடுகளில் இருந்து வண்ணமாறு எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நீங்கள் ஆராதிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பல்கலைகளை சிறந்து பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படியாக பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நீ பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 91:2-3. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
அவர் உன்னை வேலுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் கலங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸினாலே உலகமே இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி கொண்டு வருகிறது. ஒரு பெரிய ஒரு மகா யுத்தம் போல நடந்து கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் ஒரு பெரிய தாக்கம் இந்த உலகத்தை இப்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறது. இன்று உலக தலைவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களை எப்படி காப்பாற்றுவது, ஜனங்களுக்கு எப்படி உதவி செய்வது என்று தேச தலைவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பேன் என்று. அல்லேலூயா. அரசாங்கம் பல முயற்சி எடுத்தாலும், மருத்துவர்கள் பல முயற்சி எடுத்தாலும் நோய் பரவதை இன்னும் தடுக்க முடியவில்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று. எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதாகமத்திலே ஆண்டவர் சில ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பேன். இயேசுவை அறிந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதாகமம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள், தேசத்திலே பாலாக்கும் கொள்ளை நோய் வரும், அந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு நான் தப்புவிப்பேன் என்று. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்மை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். போதும். இங்கே தரியு ராஜா சொல்கிறார், சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்தவர். தரியு ராஜா தானியேலை சிங்கக்கவியில உயிரோடை கொண்டு போட்டார்கள். சிங்கங்கள் கடித்து சாப்பிடுவிடும் என்று நினைத்தார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாயை தூதரை அனுப்பி வாயை கட்டினார். இப்ப தானியேல் சிங்கக்கவியில் இருக்கிறார். சிங்கங்கள் ஒன்றும் பண்ணவில்லை. இந்த சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை ஆண்டவர் தப்புவித்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த ராஜா சொல்லுகிறார், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர் தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. வெறும் சிங்கங்களில் மட்டுமல்ல, எதிலும் ஆண்டவர் தப்புவிப்பார். சிங்கத்தை காட்டிலும், சிங்கக்கவியை காட்டிலும் இந்த நோய் கிருமிகள் பயம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, எல்லாருக்கும் ஒரு கலக்கம் சேர்க்கிறது. சங்கீதம் 91:2 வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுங்கள். முதலாவது ஆண்டவரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். அப்போ நம்மை ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, முன்னோர்கள் சொல்லுவார்கள், இன்னாருக்கு இன்னார் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு திக்கற்றவர்களுக்கு யாரும் தொடாதபடி ஒரு செல்வாக்கு உள்ளவன் அடைக்கலம் கொடுத்து விட்டால் மற்றவர்கள் யாரும் அவனை தொட முடியாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு கிராமத்திலே ஒரு செல்வாக்கு உள்ளவன், ஒரு ஏழை மனிதன் கஷ்டப்படுவதற்கு ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்து விட்டால் அவனை ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆண்டவரை நீர் என் அடைக்கலம், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று அறிக்கையிட வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்பொழுது இந்த கொள்ளை நோய் நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலம். அதாவது சிங்கம் ஒன்று ஒரு முயலை பிடிப்பதற்கு போனதாம். அதை விரட்டிக் கொண்டே போனது. சிங்கம் நினைத்ததாம், முயல் சின்னது, நம்ம சீக்கிரமா போய் பிடிச்சலாம். வருவது அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண் பாறை மேல் ஏறி அந்த 2 பாறைக்கு நடுவிலே அது வேகமாக நடுவிலே உள்ள போயிடுச்சான். சிங்கம் அதை பிடிச்சிடலாம் என்று எப்படியாவது அது வெளியே வரும்னு பார்த்து கொண்டு இருக்கிறதா.
ஆனால் அந்த முயல் அது வரவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவசனமே, அந்த சிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்குது. சிங்கம் ஒன்றுமே பண்ண முடியல. காரணம் அது கண்மலை வெடிப்புக்குள்ளே வரையில் உட்கார்ந்து இருக்குது. சிங்கம் பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சான். எனக்கு அருமையான தேவசனமே, அதுக்கு பாதுகாப்பு ஒரு கண்மலை. எனக்கு அருமையான தேவசனமே, அதுதான் வேதம் சொல்லுகிறது, கண்மலையில் குழிவு செலுத்தும் அடையாளம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவசனமே, நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே எனக்கு அடைக்கலம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஒரு திக்கற்றவனுக்கு ஒரு செல்வாக்கு உள்ள மனிதன் அடைக்கலம் கொடுத்தாலும் அவனை யாரும் தொட முடியாது. அதுபோல ஆண்டவர் நமக்கு அடைக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கருமையான தேவசனமே, என்ன தீமை நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மை தடுத்து நிறுத்துகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்கள், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களை எந்த தீங்கும் அடையாது. தேவ பிள்ளையே, குடும்பமாய் சொல்லுங்கள், நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுங்கள். எந்த கொள்ளை நோய் வருவதற்கும் தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவசனமே, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள், நீரே என் அடைக்கலம். அடுத்த வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91, நீர் என் கோட்டை என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. முதல்ல சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என் அடைக்கலம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என் அடைக்கலம். இரண்டாவது சொல்கிறார், நீர் என் கோட்டை. அடைக்கலம் வேற, கோட்டை வேற. பழைய ராஜாக்களின் காலங்களில் அரண்மனை சுற்றிலும் உயரமான சுவர் இருக்கும். அதைத்தான் கோட்டை என்பார்கள். அந்த சுவர் எதற்கென்றால் எதிரிகள் தங்கள் அரண்மனைக்குள்ளே நுழையக்கூடாது. எனக்கு அருமையான தேவசனமே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அங்கே பெரிய சுவர், இன்றைக்கு வீடுகளில் சுவர், காம்பவுண்ட் சுவர் கட்டி இருப்பார்கள். எதற்கென்றால் திருடர்கள் உள்ளே வரக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி என்பதற்காக. ஒரு நாய் கூட உள்ள வரக்கூடாது காம்பவுண்ட் சுவருக்குள்ள. அதற்காக சுட்டி ஒரு கோட்டை. அதுதான் கோட்டை. உள்ளே பாதுகாப்பாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? இதை யார் சொல்லுகிறார்? சாத்தான் சொல்லுகிறார். நீர் யோபுவை சுற்றி வேலி வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு கோட்டை, ஆண்டவர் ஒரு கோட்டை வைத்திருக்கிறார். யோபுவை சுற்றி, அவன் வீட்டை சுற்றிலும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலியாக ஆண்டவர் கோட்டையை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பாதுகாப்பு சுவர். இன்றைக்கு தேசமே கலங்கி இருக்கிறது. ஆண்டவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் ஒரு கோட்டை. அல்லேலூயா. நீங்கள் நடுவிலே பெரிய கோட்டையாக இருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கிறார். எங்கிருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசியுங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என் கோட்டை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கோட்டையாக இருப்பார். அவர் உங்களுக்கு கோட்டையாக இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை உள்ளே நுழையாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவசனமே, உங்களை சுற்றி, உங்கள் பிள்ளைகளை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் உங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் ஒரு பெரிய கோட்டையாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த தீங்கு அணுகாது. மூன்றாவது, நீர் என் தேவன் என்று சொல்லுங்கள். முதலாவது, நீர் என் அடைக்கலம். இரண்டாவது, நீர் என் கோட்டை. மூன்றாவது, நீர் என் தேவன். அல்லேலூயா. தேவச்சனமே, அருமையான தேவ சபை மக்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் தைரியமாய் அறிக்கையிட வேண்டும். இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நமக்கு பரிகாரம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கர்மங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையிலே மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நமக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்கள் தேவன் என்று சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். இயேசுவை நோக்கி சொல்லுங்கள், நீர் என் தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீர் என் தேவன் என்று அறிக்கையிடுங்கள். இயேசுவே நீர் என் ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள். அப்படி அறிக்கையிடும் பொழுது விசுவாசம் நமக்கு உண்டாகும். அந்த விசுவாசம் நமக்கு உண்டாகும் பொழுது நமக்கு வருகிற எல்லா தீமைக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் தேவன் என்று ஒரு உறுதியாய் நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண முடியும். அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் நினையற்றவனாய் இருக்கிறான். போராட்டம் வரும் பொழுது,
பிரச்சனை வரும்பொழுது அங்கே போனால் அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்கும் என்று மனுஷன் எங்கெங்கோ அழைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியாக நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மனிதன் நிம்மதியை தேடி உலகம் முழுவதும் அங்கே இங்கு அலைந்து கொண்டிருக்கிறான். எங்க போனாலும் ஒன்று கிடைக்காது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் நம்பி இருக்கிறவர். முதலாவது சொன்னார், நீர் என் அடைக்கலம். இரண்டாவது, நீர் என் கோட்டை. மூன்றாவது, நீர் என் தேவன். நான்காவது, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கிறேன். சிலர் மனுஷரை நம்பி இருப்பார்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதனால கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனுஷர்கள் நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கு சொல்லுவார்கள் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று, நாளைக்கு சொல்லுவார்கள் கொடுக்க முடியவில்லை என்று. எனக்கு அருமையான தேவச்சனமே, மனுஷனை நம்ப வேண்டாம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவர் மேல் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, காலையில் எழுந்து செய்யுங்கள். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு தேவன் என்று விசுவாசிப்பது ஒரு பகுதி, ஆண்டவரை நம்பி இருப்பது ஒரு பகுதி. கர்த்தரை தான் நம்பி இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற எல்லா முயற்சி நாம் எடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனை ஆண்டவர் பாதுகாப்பார். கர்த்தரை நம்புகிறவரை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், அவர் தேவனை நம்பி இருந்தார்கள். அதனால் அந்த அக்கினி சூளை நடுவிலே தேவன் தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. அக்கினி சேதப்படுத்தல. இன்றைக்கு உலகத்திலே ஒரு அக்கினி நடுவிலே தான் நாம் இருக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை. ஒரு அக்கினி சூள மாதிரி அந்த வாலிபர்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. நம்மை சுற்றி என்ன காரியங்கள் இருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கர் இருக்கிறார்கள், ரவுடிகள் இருக்கிறார்கள், துரோகிகள் இருக்கிறார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், கூட இருந்து குளிப்பறிப்பவர் இருக்கிறார்கள், நோய் கிருமிகள் சுற்றி இருக்கிறது, எத்தனையோ பாக்டீரியா, வைரஸ்கள். அதின் நடுவில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அது ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அந்த அக்கினி சூளையிலிருந்து பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாப்பார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசி இருக்கணும், அவரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. ராஜா சொன்னார், 3 வாலிபர்கள் தேவனை நம்பி இருந்தார்கள். அதனால் தேவ தூதனை அனுப்பி தாசனை விடுவித்தார். அதனால் கர்த்தரை நம்பியுங்கள், இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஒரு விசுவாச அறிக்கையிடுங்கள், எனக்கு ஒன்று வராது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, அதற்காக அரசாங்கம் எடுக்கிற எந்த முடிவுக்கு நாம் எதிராக நிற்க கூடாது. சிலர் வேண்டும்னே கிணற்றில் போய் குதிப்பார்கள், ஆண்டவர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சிலர் இன்றைக்கு தாறுமாறாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களே இன்றைக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வெளிப்பாடு வருகிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புங்கள், நம்பி இருங்கள், தீமை வராது. இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலைவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரின் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். நான் கர்த்தரை நோக்கி நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நாம் அவரைத்தான் நம்ப வேண்டும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்திலே இந்த கொரோனா வைரஸ்னால அநேகருக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு வேலை இல்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே நாளை நீ நடத்தும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, வெறும் பாதுகாப்பு மட்டுமல்ல,
எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்பியிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வழி உங்கள் வாழ்க்கையை அடைக்கும் பொழுது புது வழி ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார். தேசத்தின் நிலைமையை பாருங்கள். ஐயோ, எல்லாம் போய்விட்டது, தொழிலை இழந்திருக்கிறேன், வேலை இழந்திருக்கிறேன், வியாபாரத்தை இழந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ பிள்ளையே, கலங்கி போக வேண்டாம். கர்த்தரை நம்பி இருக்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறதாக அழைக்கிற தேவன், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கெட்டு போன மண்பாண்டத்தை விட புதிய மண்பாண்டமாக செய்வதற்கு வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் குயவன். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தரை நீங்கள் எப்பொழுது நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என் அடைக்கலம், இரண்டாவது நீர் என் கோட்டை, மூன்றாவது நீர் என் தேவன், நான்காவது நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பாலாக்கு கொள்ளை நோய் வரும், அந்த கொள்ளை நோக்கி நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த தேவனை நம்பியுங்கள். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இருந்தவர் நம்ம யாவரும் கண்களை ஓடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். அருமையான காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வீடுகளில் நம்முடைய வல்லமுள்ள கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, பலவீனத்தோடு இருக்கும் மக்களை நீ தொடுவீராக, நீ பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இயேசப்பா, நாளைக்கு என்ன செய்வது என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு ஆண்டவரே நீ சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படி எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. ஆண்டவரே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் கண்ணீரை எல்லாம் நீ தொடர்கிறாக. அவருடைய மன பாரங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசப்பா, இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன்னித்து விடுதலை செய்கிறார். தனிமைப்பட்டிருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன பாரங்கள், மன அழுத்தங்களை நீக்கிறார். தேவ சமாதான, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து பிள்ளைகளை நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்குள் வழி நடத்தும். இந்த வார நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷமும் இருப்பதாக வழி நடத்துகிறார். துதி கன மகிமை இல்லாமல் கீழெடுக்கிறோம். ஆனாது இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று மீண்டும் கர்த்தர் வருகிற நாள் பர்யந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.